நாலாவதாக பார்க்க போகிற சர்வீஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், FTP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இந்த FTP ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கியமாக ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தான். ஸோ எங்கே ஷேர் பண்ணுவாங்க, இப்போது எக்ஸாம்பிளுக்கு எங்கே இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் சர்க்குலர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்க்குலரை பார்க்குறதுக்கு மெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க, அதுக்கு பதிலாக சர்வரில் போட்டுருவாங்க. அந்த சர்வரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அவங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி உள்ள சர்வருக்குள்ளே போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபைல் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் டம்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எடிட்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னா ரீட் ஆப்ஷன், வெறும் ரீட் ஒன்லி ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுவே புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ ரைட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீட், ரைட்டு, எடிட்டு, டெலிட்டுன்னு 4 விதமான அக்சஸ் இருக்குது. ஸோ அந்த 4 விதமான அக்சஸும் நம்ம இந்த FTPயில் கொடுக்க முடியும். ஸோ ப்ராக்டிக்கலாக சொல்லலாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ யூனிவர்சிட்டியிலேருந்து கொஸ்டின் பேப்பர் காலேஜஸுக்கு வரும். அது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை முந்தின நாளெல்லாம் வராது. 10 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா காலைல 9 மணிக்கு FTPயில் அந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு காலேஜும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜும் தனித்தனி லாகின்ஸ் இருக்கும். ஸோ அந்த லாகின்ஸ்குள்ளே போயிட்டு அந்த FTPயில் இருக்கிற கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதை அப்புறம் பிரிண்ட் போடுவாங்க. ஸோ அது பிரிண்ட் போகிறது ஒரு டைம் இருக்குது. 9:30 தான் பிரிண்ட் போடணும். 9 மணிக்கு அவங்க போட்டுருவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய டைம் 9:30. ஸோ அதுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கோடு இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த கோடை நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த கொஸ்டின் பேப்பர் PDF-ஆக ஓப்பனே ஆகும். நம்ம ஆதார்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஆதார் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்க்க முடியுமா ஆதாரில் உள்ள டீட்டெயிலை? யாராவது டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆதாரை டவுன்லோட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகாது. ஒரு பின் கேட்கும். அந்த பின்னில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர் டைப் பண்ணணும், கேப் லெட்டரில் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் இயராக இருக்குது. ஸோ 1987னா 87, 1987 டைப் பண்ணணும். ஸோ அது என்கிரிப்ஷனோட வரும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்லையும் கவர்மெண்ட் ஆஃபீஸ், அது இல்லாமல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில், அதாவது யூனிவர்சிட்டிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த FTP மூலியமாக தான் எல்லா காலேஜும் சர்க்குலேட் ஆகும். இப்போ நீட்டோட கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகிடுது இல்லையா? ஆகிடுதா? ஸோ அது நீங்கள் ஹார்ட் காப்பியாக அனுப்பும்போது லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி சாஃப்ட் காப்பியாக நீங்கள் FTPயில் அனுப்பும்போது பர்டிகுலர் டைம், இப்போ 10 மணி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதா, 9:30 தான் நீங்கள் டவுன்லோடே பண்ண முடியும். அரை மணி நேரத்தில் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சில சூப்பரன்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடியே அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிரிண்ட்டு போட்டு 1/2 ஹவரில் பிரிண்ட்டு போட்டு ஹாலுக்கு போகும். ஸோ ஹாலுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும். ஸோ 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 9:30 ரெடி பண்ணிடுவாங்க. 9:30 ஹாலுக்கு போயிடும். 9:50, 9:45 ஸ்டூடெண்ட்டு கையில் கொடுப்பாங்க. நீங்கள் படிச்சுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி தான், அதுக்காக தான் முக்கியமாக இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்மல் லோக்கலில், அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனை தவிர வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இது கவர்மெண்ட்டுக்காக மட்டுமே இது கொடுத்த ஒரு சர்வீஸ் கிடையாது. யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் முக்கியமாக கவர்மெண்ட் ஏஜென்சி மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டு, ஸோ நம்ம HTTPயில் பார்த்தீங்கன்னா 80, 443 2 போர்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த FTPக்கு 2120 அப்படின்னு 2 போர்ட்டு இங்கே ஆப்ரேட் ஆகும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இதை நம்ம ரிமோட்டில் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு செக்யூர் ஷெல் அப்படிங்கிற அந்த ப்ரோட்டோக்காலை இது கூட அடிஷ்னலாக யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இதில் பல ப்ரோட்டோக்கால் RDPயில், இப்போ நம்ம விண்டோஸ் மிஷின் அப்படின்னா RDPயில் ஓப்பன் பண்ணுவோம், ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனி டெஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா RDPயில் தான் ஓப்பன் ஆகும். இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் லினக்ஸ் பேஸ்டு சர்வர் அப்படிங்கிறதுனால செக்யூர் ஷெல்லில் தான் ஓப்பன் ஆகும், ஓகேவா? ஸோ SSH அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் யூசர் நேம், அதனுடைய IP அட்ரஸ், ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய பாஸ்வேர்டு, இதெல்லாம் டைப் பண்ணினா தான்
உங்களுக்கு இந்த சர்வர் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதை கான்ஃபிகர் பண்ணிடலாமா? கண்ட்ரோல் டேட்டா. ஸோ கண்ட்ரோல் அப்படின்னா அது உள்ளே இருக்கிற டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறது. யார் எடிட் பண்ணணும், யார் வந்து டெலிட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு பர்டிகுலர் பர்சனுக்கு இப்போ காலேஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் டெலிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, ரீட் ஒன்லி ஆப்ஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் கண்ட்ரோல். ஸோ 20னா டேட்டா, என்ன மாதிரி டேட்டாவை நீங்கள் உள்ளே கொடுக்கணும். ஆக்சுவலாக வந்து டாக்குமெண்ட்டு தான் கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் ஓஎஸை கூட கொடுக்கலாம், அதுக்கு தனி ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த எஃப்டிபி பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்ஸ், அது வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான டேட்டாவை நம்ம அங்கே டம்ப் பண்ண போகிறோம், ஸோ அதுக்காக யூஸ் ஆகிறது இந்த 2 ப்ரோட்டோக்கால். கண்ட்ரோலுக்கு ஒன்று, டேட்டா நம்ம டம்ப் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோட்டோக்கால். ஓகேவா? ஸோ இதில் நம்ம அப்லோடிங் அப்படிங்கிறது யார் அட்மினோ அவங்க அப்லோடிங் பண்ணுவாங்க, யார் கிளைண்ட்டோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வர் கிளைண்ட்டு. ஸோ சர்வரில் யார் அட்மின் பண்ணுறாங்களோ, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க தான் அப்லோடிங் பண்ணுவாங்க. ஸோ சில பேருக்கு கிளைண்ட்டுக்கு கூட அப்லோடிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஃபைலை எடிட் பண்ணணும், இல்லை ஒரு புது ஃபைலை ஆட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் அப்லோடிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் இமேஜஸ். ஸோ இந்த எஃப்டிபி மூலயமா சாஃப்ட்வேர் இமேஜஸை பண்ண முடியாது, அதுக்கு வேறு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஓகேவா? ஸோ எஸ்எஃப்டிபி, எஃப்டிபிஎஸ், இது மாதிரி செக்யூர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. சரிப்பா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம எஃப்டிபியை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம இன்னும் நம்ம ரவுட்டருக்குள்ளே போகலை அப்படிங்கிறதுனால சின்ன கான்ஃபிகரேஷன் தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் எஃப்டிபி ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறது ஒரு சுவிட்சு, ஒரு சர்வர், ஒரு 4 பிசி. ஸோ இதை வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம இங்கே ஒர்க் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவைப்படுறது முதல்ல நெட்வொர்க் டிவைசஸில் போயிட்டு சுவிட்ச் எடுத்துக்கங்க. ஸோ ஒரு சுவிட்சை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எண்டு டிவைசஸில் ஒரு சர்வர், அதுக்கப்புறம் 2 பிசி, 2 லேப்டாப். அதுக்கு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஓகேவா? ஸோ டயக்ராம் போட்டாச்சா? நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஐபி அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சர்வர் அது இல்லாமல் மற்ற பிசி எல்லாத்துக்கும். ஸோ இதோட ஐபி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு ஐபியை யூஸ் பண்ணுவோம். 223
ஸோ கிளாஸ் சியோட கடைசி ஐபி ரேஞ்ச் வந்து 223 தான். ஸோ நான் அதிலே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் நேம் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து FTP சர்வர் அண்ட் DHCP சர்வர். ஸோ நான் சொன்ன செனாரியோவே அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஸோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலேருந்து மற்ற காலேஜ் எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் இப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அதில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, என்ன பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சா? யாரும் கொடுத்தாச்சா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், கேபிளை கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ நான் ஆட்டோமேட்டிக் கேபிள் கனெக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ஷன் எப்போவுமே ஃபஸ்ட்டு டிவைஸ். ஸோ ரவுட்டராக இருந்ததுன்னா ரவுட்டர் டு சுவிட்சாக இருக்கணும். இப்போ நம்ம ரவுட்டர் இல்லை, ரவுட்டர் பதிலாக சர்வர் இருக்குது. ஸோ சர்வர் டு சுவிட்ச் தான் ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிவைஸுக்கும் இண்டிவிஜுவலாக நமக்கு போயிருக்கணும். ஓகேவா? கனெக்ஷன் கொடுத்தாச்சா? இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு சில கமாண்ட் நான் இதை டைப் பண்ணி வச்சுக்கிறேன். FTP 223.10.0.1. இது ஜூம் பண்ணவா? ஓகேவா? தெரியுதா? என்ன ஜூம் பண்ணவா? டைப் பண்ணிட்டே இருப்பா, வந்துடுறேன். ஓகேவா?
சரி, இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வரை கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ சர்வரை கான்ஃபிகர் பண்ணிட்டு தான் அடுத்தது நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல சர்வரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சர்வர் ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல சர்வரில் நம்ம சர்வீஸை யூஸ் பண்ண போகிறோம்னா முதல் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும்னா சர்வருக்கான ஐபி அட்ரஸை அசைன் பண்ணணும். ஸோ சர்வருக்கான ஐபி அட்ரஸை அசைன் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை நம்ம பண்ணணும். ஸோ சர்வருக்கான ஐபி அட்ரஸ் நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கோம், 223. நான் கொஞ்சம் ஐபி அட்ரஸ் தெரியறதுக்காக கொஞ்சம் இதை அலைன் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ சர்வரோட ஐபி அட்ரஸ் 223.10.0.1. ஸோ சப்நெட் மாஸ்க் இது கிளாஸ் சியோட கடைசி நெட்வொர்க் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 3 255 ஒரு 0 கிடைக்கும். ஸோ டிஃபால்ட் கேட்வேவும் சர்வரோட ஐபியும் ஒன்று தான், ஏன்னா இங்கே ரவுட்டர் கிடையாதுங்கிறதுனால நம்ம அதையே தான் யூஸ் பண்ணிப்போம். ஸோ டிஎன்எஸ் சர்வரும் அதே தான், இதுதான் டிஎன்எஸ் சர்வராகவும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம இந்த ஒரே சர்வரை 3 வேலைக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று எஃப்டிபி, இன்னொன்று டிஹெச்சிபி, மூணாவது டிஎன்எஸ். ஸோ மூணையுமே இதில் கான்ஃபிகர் பண்ணிவிடுவோம். ஒரே சர்வரில் 3 சர்வர் கான்ஃபிகரேஷனை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பண்ணிடலாமா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சர்வருக்கான ஐபி அட்ரஸ் அசைன்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியுதா சைஸு? ஸோ ஜூம் பண்ணணும் அப்படின்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ டைப் பண்ணாதவங்க டைப் பண்ணிக்கும். முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது போகலாம். சர்வர் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம சர்வருக்கான ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு. இப்போ சர்வீஸ்குள்ளே போயிடுறோம். ஸோ சர்வீஸ்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஃப்டிபி சர்வீஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இமெயிலுக்கு கீழே எஃப்டிபி அப்படின்னு இருக்கும். ஸோ எப்பயும் நம்ம பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான். முதல்ல சர்வீஸ் ஆனில் இருக்கணும். இதில் டிஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்குது, உங்களுக்கும் ஆனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? மற்ற சர்வீஸ் எல்லாமே ஆஃபில் இருக்கும், இது மட்டும் ஆன்லேயே இருக்குது டிஃபால்ட்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சர்வர் அப்படின்னா அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் உள்ளே இருக்கிற சர்வர் உள்ள இருக்கிற ஃபைலை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதை எடுக்கிறதோ இல்லை அப்லோட் பண்ணுறதோ டெலிட் பண்ணுறதோ எடிட் பண்ணுறதோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் யூசர் நேம் செட் பண்ணுறேன். யூசர் நேம் என்ன செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ஒரு யூசர் நேம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை கிளிக் பண்ணினாலே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் ஆகிடும். இல்லை எனக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணாம் அப்படின்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. முதல்ல ரிமூவ் பண்ணிவிடு அதில் இருக்கிற யூசர் நேமை. நான் என்ன பண்ணுறேன், என்னோட யூசர் நேமை நான் கொடுக்குறேன். என்னோட யூசர் நேம் என்னோட பேர். ஸோ பாஸ்வேர்ட் என்னோட பேரையே நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஃபைலுக்கு என்னென்ன அக்சஸ் கொடுக்கணும் இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம ஃபைலை யார் பார்க்குறாங்களோ அவங்க ரைட் பண்ணணுமா, ரீட் பண்ணணுமா, டெலீட் பண்ணணுமா, ரீநேம் பண்ணணுமா, இல்லை அந்த இருக்கிற எல்லா ஃபைலையும் லிஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, இது எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். ரீட், ரைட்டு, டெலிட்டு, ரீநேமு, லிஸ்ட்டு. ஸோ எல்லா அக்சஸும் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை கொடுத்தாச்சு. இதை கொடுத்துட்டு ஆடு கொடுத்துட்டா நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கூட பர்மிஷன் அதுவும் லிஸ்ட் அவுட் ஆகிடும். இதில் வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் ஃபைலை அப்லோட் பண்ணி நம்ம சர்வரை யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபைலை அப்லோட் பண்ணுறது இங்கேருந்து பண்ண தேவையில்ல, லோக்கல் பிசிலேருந்தே பண்ணிக்கலாம். அதுக்கான கமாண்ட் தான் நான் சைடில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா?
முதல்ல நம்ம பிசிக்கு எல்லாத்துக்கும் ஐபி அசைன் பண்ணணும். ஸோ பிசிக்கு ஐபி அசைன் பண்ணணும்னா மேனுவலாக போய் அசைன் பண்ணி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் சர்வீஸில் போயிட்டு டிஹெச்சிபி ஆன் பண்ணிவிட்டு டிஹெச்சிபி மூலயமா எல்லாத்துக்கும் ஐபி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ டிஹெச்சிபி சர்வீஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், அதை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சர்வர் பூலை செலக்ட் பண்ணிவிட்டு அதை தான் எடிட் பண்ண போகிறேன். 223.10.0.1 இதுதான் நான் கொடுக்குற டிஃபால்ட் கேட்வே. ஸோ டிஎன்எஸ் சர்வரும் சேம் அதே தான். அடுத்தது ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ் நான் இங்கே 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதிகபட்சம் எனக்கு தேவைப்படுற பிசி 10, 4 தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் 10ன்னு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணதும் உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். டைப் பண்ணாதவங்க டைப் பண்ணிக்கும். என்னாச்சு? ஆளுங்களுக்கு புதுசாக சொன்னால் சேர்த்தாங்க. ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸோ டிஹெச்சிபி சர்வரை நம்ம கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா புதுசாக ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த நேமை வந்து மாற்றணும். ஆடு கொடுக்கும்போது நேமை சேஞ்ச் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் ஃபைலை நம்ம வந்து எடிட் பண்ணுறோம் அப்படின்னா சேவ் கொடுத்தா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஹெச்சிபி சர்வரை நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா டிஎன்எஸ் சர்வரையும் கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டிஎன்எஸ் சர்வரில் நான் எதை கான்ஃபிகர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டிபி சர்வருக்கு மட்டும்தான் நேம் கொடுக்க போகிறேன். மற்ற பிசிக்கெலாம் நேம் கொடுக்க போகிறதில்ல. ஓகேவா? ஸோ வேணும்னா அதையும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒவ்வொரு பிசிலேருந்து சர்வரை கான்டாக்ட் பண்ணுறதுனால சர்வரோட ஐபி அட்ரஸை நேமாக மாற்றினா எனக்கு கான்டாக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் டிஎன்எஸ் சர்வீஸை நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். இல்லை நம்ம எப்பவும் போல் பிசிக்கும் சேர்த்து நேம் கொடுக்கலாம் அப்படின்னா நேம் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கோம், எம்ஐடி எஸ்எம்விசின்னு. ஸோ அந்த நேமை கூட அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நேம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எஃப்டிபி சர்வர், ஸோ சர்வர்னே நான் நேம் கொடுத்துக்கிறேன். நான் இல்லை எஃப்டிபின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அது ஆல்ரெடி நம்ம கமாண்ட்லேயும் டைப் பண்ணுவோம், அதனால் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ சர்வர்னே கொடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? இந்த சர்வரோட நேம் சர்வர், ஐபி அட்ரஸ் மட்டும் கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். 223.10.0.1 ஸோ கொடுத்துட்டு இதை தான் ஆட் பண்ணணும். ஸோ புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம்னா தான் ஆட் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிறத சேவ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அடுத்தது எம்ஐடி. ஸோ எம்ஐடிக்கு ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. அடுத்தது எஸ்எம்விசி. இங்கே செக் பண்ணிக்கங்க, ரெண்டாவது லேப்டாப் எஸ்எம்விசி தான். ஸோ 12 கொடுத்துக்கிறேன், ஆட் பண்ணிட்டேன். ஸோ மூணாவது பிசி ஐஎஃப்இடி. அட்ரஸ் 13. அடுத்தது விஆர்எஸ். ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா?
ஸோ இதை முடிச்சிங்க அப்படின்னாக்கா இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்ட்ஸ் இதுதான். ஸோ முதல்ல எஃப்டிபியை காண்டாக்ட் பண்ணால் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணோம். அடுத்தது புட்டு கெட்டு டெலிட்டு இதிலே வந்து ரீநேமும் இருக்குது. ஸோ ரீநேம் அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்ட். நேத்தான் போயிட்டு வந்தீங்க? ஸோ இதுவும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த கமாண்டையும். ஓகேவா? இதையும் ஒரு ஓரமாக டைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது நம்ம ஒவ்வொரு பிசிக்கும் ஐபி அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஐபி அசைன் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்குள்ளே போகிறேன். ஐபி கான்ஃபிகரேஷனில் போயிட்டு டிஹெச்சிபியை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஐபி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஐபி அசைன் ஆகிறது பிரச்சனை இல்லை, நம்ம கொடுத்த ஐபி அசைன் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ எந்த ஐபியும் அசைன் ஆகிறதுக்கு நம்ம டிஹெச்சிபி பண்ணல, நம்ம கொடுத்த ஐபி அட்ரஸ் தான் அசைன் ஆகணும். ஸோ அது கரெக்டாக அசைன் ஆகுதான்னு செக் பண்ணிங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆர்டர்லேயே அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அசைன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஐபி அசைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது கனெக்டிவிட்டியை செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பிசியும் எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகுதா? ஸோ கனெக்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சர்வர்லேருந்து பிசிக்கு நம்ம ஃபைலை டவுன்லோட் பண்ணவோ அப்லோட் பண்ணவோ முடியும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சர்வரோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு எல்லா பிசியும் நான் செக் பண்ணிக்கிறேன், கனெக்டிவிட்டி இருக்கா, சர்வர்லேருந்து பிசி கனெக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு சேம் பிங்கு ஸ்பேஸு எம்ஐடி, அடுத்தது பிங்கு ஸ்பேஸு எஸ்எம்விசி, அடுத்தது பிங்கு ஸ்பேஸு விஆர்எஸ், அடுத்தது பிங்கு ஸ்பேஸு ஐஎஃப்இடி. ஸோ இப்போ 4 பிசி கூடயும் சர்வருக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இன்னொரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஒரு பிசி எடுத்துக்கிட்டு மற்ற பிசி சர்வர் கூட ஆகுதான்னு செக் பண்ணிட்டாலே போதும், கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பிங்கு ஸ்பேஸு சர்வர், அடுத்தது பிங்கு ஸ்பேஸு எம்ஐடி. ஸோ சாம்பிளுக்கு 2 மட்டும் பண்ணி பார்த்துட்டேன், ஓகே தான். ஸோ எனக்கு கனெக்டிவிட்டி சக்ஸஸ். ஸோ நம்ம டிஹெச்சிபியும் கரெக்டாக பண்ணியாச்சு, டிஎன்எஸும் கரெக்டாக பண்ணியாச்சு. ஸோ அவுட்புட் கரெக்டாக வருது. ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது, அப்போ உனக்கு நேம் சரியாக டிஎன்எஸ் செட் ஆகலை, டிஎன்எஸ்ஸை செக் பண்ணணும், ஐபி அட்ரஸ் செக் பண்ணணும்.
அதுதான் பேக்கெட்டை போட சக்ஸஸ் வருது அப்படின்னா உனக்கு அங்கே நேம் தான் செட் ஆகலை. பேக்கெட் போடும்போது நேம் போட மாட்டோம் இல்லையா, பேக்கெட்டுக்கு நேமுக்கு சம்மந்தம் இல்லை, டேரெக்டாக போட்டோம். அது வந்து ஐபி அட்ரஸ் டைப் பண்ணுற மாதிரி பேக்கெட் போடுறது. டிஎன்எஸில் போயிட்டு ஐபி அட்ரஸும் கொடுத்துருக்க நேமும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் ஓகேவா, முடிச்சாச்சா? அடுத்தது போகலாமா? ஸோ இப்போது எஃப்டிபியை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ எஃப்டிபி என்ன சொன்னோம் அப்படின்னா, சர்வருக்குள்ளே ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம், அதை எந்த பீஸ்லேருந்து வேணாலும் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம தீம். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு பிசி எம்ஐடி அப்படிங்கிற பிசி எடுத்துக்கிறேன். எம்ஐடி பிசி ஓப்பன் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போயிட்டு சர்வரை நான் பிசிலேருந்து அக்சஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், எஃப்டிபி ஸ்பேஸு 223.10.0.1. ஸோ எஃப்டிபி சர்வரை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கான கமாண்டு தான் இந்த எஃப்டிபி அப்படிங்கிற கமாண்டு. ஸோ தெரியுதெல்லாம் இருக்கும் டிஸ்பிளே, நான் ஜூம் பண்ணுறேன் இருங்க. இப்போ தெரியுதா? ஸோ இப்போது எஃப்டிபி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு கொடுத்ததும் நீங்கள் பாருங்கள், இப்போது ட்ரைங் டு கனெக்ட்னு வந்து வெல்கம் டு பேக்கெட் ட்ரேசர் எஃப்டிபி சர்வர்னு வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த யூசர் நேமை இங்கே டைப் பண்ணணும். நான் யூசர் நேம் என்னோட நேம் தான் கொடுத்துருந்தேன். யூசர் நேம் ஓகே, நீடு பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம் கரெக்டாக இருந்தால் பாஸ்வேர்ட் கேட்குது. அப்போ நான் அதே பாஸ்வேர்டை நான் கரெக்டாக டைப் பண்ணுறேன். இப்போது எஃப்டிபி சர்வர் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ எஃப்டிபி இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் வந்துருச்சுனாலே கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எஃப்டிபி சர்வருக்குள்ளே இருக்கிற ஃபைலெல்லாம் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபைல் இருக்குன்னு. அதுக்கு என்ன பண்ணுறேன், எல்எஸ் ஸ்மார்ட்டில் எல்எஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டிஐஆர். ஸோ டிஐஆர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள மொத்த டேரக்டரியும் காட்டும். ஸோ 0லேருந்து எத்தனை இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 32 ஃபைல்ஸ் இருக்குது. நம்ம இதில் தான் ஒரு ஃபைல் ஆட் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபைல் 32, நம்ம ஒரு புது ஃபைலை ஆட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபைல் இருக்குது பாருங்கள். பின்னு இருக்குது, ஸோ டார்னு இருக்குது. நான் இப்போ ஆட் பண்ண போகிறது டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். அதாவது நம்மளுடைய நோட் பேடு ஃபைலாக ஒன்று ஆட் பண்ண போகிறேன், ஒரு டாக்குமெண்ட். ஸோ டிஐஆர்னு டைப் பண்ணி இதை லிஸ்ட் ஆகுதான்னு பாருங்கள். லிஸ்ட் ஆச்சா? ஸோ ஒருவேளை நம்ம கொடுக்குற கமாண்ட் அங்கே வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னு டைப் பண்ணணும். ஹெல்ப்னு டைப் பண்ணிங்கன்னா என்னென்ன கமாண்ட்லாம் இதில் சப்போர்ட் பண்ணுமோ அது எல்லாமே காட்டும். இப்போ நான் வந்து எல்எஸ்னு ஒரு கமாண்ட் கொடுத்தேன்னா அது ஆக்சுவலி லினக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்டு. இதில் ஏதோ லினக்ஸு மிஷின் தான், ஆனால் எல்எஸ் கமாண்டு இங்கே காட்டல பாருங்கள். அதுக்கு பதிலாக தான் டிஐஆர். ஸோ டேரக்டரி. இப்போ நம்ம இதில் இருக்கிற எல்லா கமாண்டையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க முடியும். மொத்தமாக எஃப்டிபியில் இத்தனை கமாண்டு தான் இருக்குது. ஸோ ஹெல்ப்புக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கை கொடுத்தீங்கனாலும் சேம் அதே தான் வரும். கொஸ்டின் மார்க் கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கனாலும் அதில் என்னெல்லாம் கமாண்ட் இருக்குதோ அது உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதே பிசிலேருந்து இப்போ நான் வந்து எம்ஐடிங்கிற பிசியை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் எஃப்டிபியை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைலை நான் எம்ஐடி பிசிலேருந்து சர்வருக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த கமாண்டு பேர் புட்டு. ஓகேவா? ஸோ புட் கமாண்ட் மூலயமா ஒரு ஃபைலை நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல என்கிட்ட ஃபைல் இருக்கணும் இல்லையா? ஃபைலுக்கு என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் எடிட்டர்னு இருக்குது பாருங்கள். டெஸ்க்டாப்புக்குள்ளே வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர். டெக்ஸ்ட் எடிட்டருங்கிறது நம்ம லோக்கல் பிசியில் உள்ள நோட் பேட் தான் டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் எடிட்டரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு டேட்டா அப்லோட் பண்ணுறேன். கொஸ்டின் பேப்பர் ஃபார் நெட்வொர்க்கிங். ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் இவ்வளோ தான்.
நான் வேறு எதுவும் டைப் பண்ணல. ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளே நான் இதை மட்டும் தான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணி முடிச்சது என்ன பண்ணணும், ஃபைலில் போயிட்டு இதை சேவ் பண்ணணும். சேவ் கொடுக்கும்போது இதுக்கு ஒரு நேம் தரணும். நான் என்ன பண்ணுறேன், 1 அப்படிங்கிற நேமை நான் கொடுக்குறேன். ஓகேவா? அந்த ஃபைலோட நேம் 1. எப்படி சேவ் பண்ணதான் இங்கே ஃபைல்னு இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணியாச்சு. ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணும்போது ஃபைலோட நேம் 1.txt. நம்ம நோட் பேட் ஃபைலு .txt எக்ஸ்டென்ஷனாக தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அதனால் .txtன்னு கொடுத்துறேன். என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். நான் 1ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ அந்த சேவான ஃபைல் உள்ளே இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பிசிக்குள்ளே நம்ம செக் பண்ண முடியாது. இந்த ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணி செக் பண்ணலாம் FTP சர்வருக்குள்ளே. அதுக்கு என்ன பண்ணுறேன், மறுபடியும் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துட்டா நம்ம இங்கே FTPக்குள்ளே தான் இருப்போம். இருக்கமா? திரும்ப கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே வந்தோன்னா FTPக்குள்ளே இருப்போம். இப்போ என்ன பண்ணோம், கமாண்டு புட்டு ஸ்பேஸு 1.txt. கமாண்டோட நேம் புட்டு. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 1.txtங்கிற ஃபைல் இந்த பிசியில் இருக்குது. அந்த ஃபைலை சர்வருக்கு அப்லோட் பண்ணுறோம். இப்போ FTPக்குள்ளே இருக்கமா? இப்போ இதை கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்னு வரும். வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணோம், இப்போ நம்ம ஒரு 32 ஃபைல் இங்கே மேலே பார்த்தோமா, என்னென்ன ஃபைல் இருக்குன்னு 0 to 32. ஸோ இதே மாதிரி dir அப்படிங்கிற கமாண்டை கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண ஃபைல் இங்கே இருக்கும். எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபைலாகவே அதுதான் இருக்கும்.